ஒரு பெரிய ஆற்றில் ஒரு பெரிய நாவல் மரம் இருந்தது. சுவையான நாவல் பழங்கள் நிறைந்திருக்கும் அந்த மரத்தில் ஒரு குட்டி குரங்கு வாழ்ந்து வந்தது. அந்த ஆற்றுக்குள்ளே ஒரு முதலையும் வசித்து வந்தது. அது தினமும் நாவல் மரத்தின் அடியில் வந்து ஓய்வெடுக்கும். குரங்கு முதலையிடம் அன்பாக பேசி தினமும் சில சில பழங்களை தூக்கி போடும். முதலை அதை சந்தோஷமாக சாப்பிடும். இப்படியே நாட்கள் செல்ல முதலைக்கும் குரங்குக்கும் நல்ல நட்பு உண்டானது. ஒரு நாள் முதலை தன் மனைவியிடம், நாம் தினமும் உண்ணும் இந்த பழங்கள் இவ்வளவு சுவையாக இருக்கிறதே, இதை தினமும் சாப்பிடும் குரங்கின் இதயம் எவ்வளவு சுவையாக இருக்கும் என்று கூறியது. முதலையின் மனைவிக்கு குரங்கின் இதயத்தை சாப்பிட ஆசை வந்துவிட்டது. அதை குரங்கின் இதயத்தை எப்படியாவது கொண்டு வாருங்கள், இல்லையெனில் நான் சாப்பிட மாட்டேன் என்று அடம் பிடித்தது. முதலையும் வேறு வழியின்றி குரங்கை கரையிலிருந்து அழைத்து வர ஒரு திட்டம் போட்டது. ஒரு நாள் முதலை குரங்கை பார்த்து, நண்பா, என் மனைவி உன்னை பார்க்க மிகவும் ஆசைப்படுகிறாள். என் வீட்டிற்கு விருந்துக்கு வருவாயா என்று கேட்டது. குரங்கு சந்தோஷத்துடன், சரி நண்பா, வருகிறேன் என்றது. நீ என் முதுகில் ஏறிக்கொள், நான் உன்னை என் வீட்டிற்கு கொண்டு செல்கிறேன் என்றது முதலை. குரங்கு முதலையின் முதுகில் ஏறி அமர்ந்தது. ஆற்றில் சற்று தூரம் சென்ற பிறகு முதலை மெதுவாக, நண்பா, என் மனைவி உன் இதயத்தை சாப்பிட ஆசைப்படுகிறாள். அதனால்தான் நான் உன்னை அழைத்து போகிறேன் என்றது. இதை கேட்ட குரங்கு பயப்படாமல் சற்று யோசித்து புத்திசாலித்தனமாக, ஐயோ, இதை ஏன் முன்பே சொல்லவில்லை? நான் என் இதயத்தை எப்போதுமே மரத்தடியில் இருக்கும் பொந்தில் வைத்துவிட்டுதான் வருவேன். நீ என்னை கரையில் விட்டுவிடு, நான் போய் என் இதயத்தை எடுத்துக்கொண்டு வருகிறேன் என்று கூறியது. முதலையும் அதை உண்மை என்று நம்பி, ஓ அப்படியா, சீக்கிரம் போய் எடுத்துக்கொண்டு வா என்று குரங்கை கரையில் இறக்கிவிட்டது. குரங்கு உடனடியாக மரத்தில் ஏறி முதலையை பார்த்து சிரித்து, முட்டாள் முதலையே, இதயம் இல்லாமல் யாராவது உயிரோடு இருப்பார்களா? நீ என்னை கொல்ல சதி செய்தாய் என்று கூறியது. தன் தவறை உணர்ந்த முதலை தலைகுனிந்து அங்கிருந்து சென்று விட்டது. நீதி: ஆபத்து வரும்போது பயப்படாமல் புத்திசாலித்தனத்துடன் சிந்தித்து செயல்பட வேண்டும்.